ஹாய் குட் மார்னிங். ஐ எம் திவ்யா, ஃபிசியோதெரபிஸ்ட். ஆக்சுவலி இப்போ லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நம்ம ஷோல்டர் பெயினை பற்றி நம்ம போட்டிருந்தோம். ஸோ அந்த ஷோல்டர் பெயினுக்கான ரீசன், அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னெல்லாம் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த மாதிரி ஷோல்டர் பெயின் வந்துடுச்சு, ஸோ அதனால் என்ன பண்ணணும், நான் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம உட்காந்துட்டு கம்ப்யூட்டர் பார்த்துட்ருக்கோம், இல்லை உட்காந்து நான் லேப்டாப் நோண்டிகிட்ருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு சும்மா உட்காந்தாலும் நான் கேஷுவலாக உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, அந்த ஷோல்டரோட வெயிட் வந்து எல்போவில் வந்து இறங்கும். ஓகேங்களா? ஷோல்டரோட வெயிட் வந்து எங்கே இறங்கும்? எல்போவில், ஐ மீன் கை முட்டில் வந்து இறங்கும். ஸோ அந்த ரெஸ்ட்டு கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே ஒரு பில்லோ வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ பில்லோ, நம்ம மடியில் பில்லோ வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் கை வச்சுக்கிட்டீங்க ரிலாக்ஸாக அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷோல்டர் வந்து ரிலாக்ஸ் ஆகிடும். ஓகேவா? புரிஞ்சதா என்ன சொல்கிறேன்னு? ஸோ பில்லோ வச்சுட்டு அதுக்கு மேலே கை வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷோல்டரில் இருக்கக்கூடிய அந்த டென்ஷன் வந்து என்ன ஆகிடும், ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு அந்த பெயினை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஒன்று, படுக்கும்போது கூட இந்த மாதிரி பொசிஷனில் வச்செல்லாம் படுப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் செய்யக்கூடாது. ஓகேவா? இன்னொன்று என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் பேக் இஸ் வெரி எப்படி சொல்கிறது, வெரி சூப்பர்னு தான் சொல்லலாம் இந்த ஷோல்டர் பெயினுக்கு. ஐ மீன் இந்த ஷோல்டர் பெயின் வந்தாலும் ஆர்ம் பெயின்லாம் வந்துடும். ஓகேவா? ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் நீங்கள் ஐஸ் பேக் இருக்கு இல்லையா, இல்லை என்கிட்ட ஐஸ் பேக்கே இல்லைங்க, நான் எங்கே போய் வாங்கிறது, நான் கடைக்கு போக முடியாது, இல்லை அது எங்கே கிடைக்கும்னு தெரியல, அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. வீட்டிலே கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம், ஒரு சின்ன பவுல் அந்த மாதிரி எடுத்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் சர்ஜிக்கல்ஸ் மெடிக்கல்ஸ்லையுமே வந்து ஐஸ் பேக்லாம் கிடைக்கிது, ஜெல் கிடைக்கிது. ஸோ அதை ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கோங்க. ஃப்ரீசரில் வந்து எடுத்து நல்லா கெட்டியாக இருக்கணும். அந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்துகிட்டு ஒரு நைஸ் டவல் வச்சு அதுக்கு உள்ளே வச்சுட்டு என்ன பண்ணணும், ரேப் பண்ணி எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்குது, இல்லை எனக்கு இங்கே கொஞ்சம் லைட்டாக தான் இருக்குது, ஓகே இங்கே லைட்டாக, பட் இங்கே எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த இடத்துல வச்சு இப்படி உள்ளே விட்டு ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உண்மையாக சொல்கிறேங்க, பெயின் குறையலைன்னா என்னை கேளுங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக குறையும். ட்ரெஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். சரியா? ஸோ அதனால் பயப்படவே தேவையில்ல. இன்னொன்று, நைட் டைமில் இது பண்ண தேவையில்ல. மார்னிங் டைமில் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் டைமில் பண்ணலாம். ஏன்னா நைட் டைமில் வந்து எல்லாருக்குமே அக்செப்ட் பண்ணிக்காது, ஒத்துக்காது இல்லையா? இல்லை நைட்டில் வச்சு எனக்கு சளி பிடிச்சிரும், இல்லை நைட்டில் வச்சு எனக்கு குளிரும், அந்த மாதிரிலாம் இருந்தால் நீங்கள் செய்யவே தேவையில்ல. அவ்வளோ ரிஸ்க் இருக்கணும்னு எதுவுமே கிடையாது. ஸோ மார்னிங் பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் பண்ணிக்கோங்க. நைட்டில் எனக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியும், ஒத்துக்கும் அப்படின்னா நீங்கள் நைட்டில் பண்ணிக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. வச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துடலாம். அதே மாதிரி ஐஸ் பேக் நான் வச்சதுக்கப்புறம் வந்து எனக்கு மறுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இடம் மாறி வைக்கணும். அதாவது இந்த இடத்துல நான் வச்சுட்டேன், பட் இங்கேயே வச்சுட்டே இருந்தால் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன், 10 மினிட்ஸ் நான் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ் வச்சேன், அப்போ மறுத்து போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா பயப்படவே தேவையில்லைங்க. மறுத்து போகிற மாதிரி இருக்கா, ஒன்றுமே இல்லை, அதை எடுத்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ரேப் பண்ணிக்கோ, அந்த சரௌண்டிங் ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இது எல்லாமே செய்யணும். அதேமாதிரி டோன்ட்ஸ், அதாவது எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஷோல்டர் பெயின் இருந்தால் அந்த சைடு ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. ஓகேவா? எந்த சைடில் நமக்கு ஷோல்டர் பெயின் வருதோ அந்த சைடு ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. அந்த சைடில் வெயிட் எதுவும் லிஃப்ட் பண்ணக்கூடாது. கையை இப்படி உதறக்கூடாது. ஓகேங்களா? கையை உதறக்கூடாது. அதேமாதிரி கையை ஊனி எழுந்திருப்பாங்க, அந்த மாதிரி செய்யவே கூடாது. ஸோ கையை ஊனக்கூடாது, உதறக்கூடாது, தென் அந்த சைடு ஒரு கழிச்சு படுக்கக்கூடாது. மெயினாக வெயிட் லிஃப்ட் பண்ணாமல் இருங்க. ஓகேவா? இதை வந்து கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுக்கு பெயின் மேக்ஸிமம் குறைஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருக்கலாம். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இல்லை உங்களுக்கு இதில் ஏதாச்சும் புரியலை, இல்லை எனி டவுட் எதனா இருக்குது அப்படின்னா, ஒன்றுமே இல்லை, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேவா? இது ஆல்ரெடி ஆன்லைன் கன்சல்டேஷனாகவும் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் கன்சல்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கால் பண்ணி கூட என்கிட்ட பேசலாம், டவுட் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.